வணக்கம். இன்றைக்கு ஒரு அழகான ஜென் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது ஓஷோவின் வேரும் இறக்கையும் என்ற கதை. இந்த கதை வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை, தியானத்தையும் கருணையையும் பற்றி நமக்கு உணர்த்துகிறது. தயாரா? கதையை தொடங்குவோம். ஒரு பணக்கார கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்திருந்தது. பணம், இன்பங்கள், ஆசைகள், காமம், பெண்கள், மது எல்லாவற்றையும் அனுபவித்தவன். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாமே அவனுக்கு சலிப்பை தந்தன. உலகம் அவனுக்கு வெறுமையாக தோன்றியது. அவன் ஒரு ஜென் குருவை சந்திக்கச் சென்றான். குருவிடம், எனக்கு இந்த உலகம் சலித்து விட்டது. நான் யார் என்பதை அறிய வழி உள்ளதா என்று கேட்டான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவன் முன்கூட்டியே கூறினான். குருவே, என்னால் எதையும் நீண்ட நேரம் செய்ய முடியாது. முடிவெடுக்கவும் முடியாது. நீங்கள் எனக்கு தியானம் செய்யச் சொன்னாலும் சில நாட்கள் மட்டுமே செய்வேன். பிறகு உலகில் துன்பமும் மரணமும் மட்டுமே இருக்கிறது என்று தெரிந்தாலும் நான் தப்பித்து ஓடிவிடுவேன். இதுதான் என் மனம் என்றான். குரு புன்னகைத்தார். நீ ஆழமாக எதிலும் ஈடுபடாவிட்டால் இது கடினமான பயணமாக இருக்கும். உன் கடந்த காலத்தின் தடயங்களை அழிக்க நீண்ட முயற்சி தேவை. நீ பின்னோக்கி செல்ல வேண்டும். பிறந்த கணத்தின் புத்துணர்வை மீண்டும் அடைய வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி கேட்கிறேன். எப்போதாவது உன்னை மறந்து முழுமையாக ஈடுபாட்டுடன் ஏதாவது செய்திருக்கிறாயா? இளைஞன் சிந்தித்தான். பிறகு கூறினான், ஆமாம், சதுரங்கத்தில் மட்டும் அப்படி நடந்திருக்கிறது. சதுரங்கம் என்னை முழுமையாக ஆட்கொள்ளும். அதுவே என்னை காப்பாற்றி வருகிறது. குரு, அப்படியென்றால் ஏதாவது செய்யலாம் என்று கூறி தன் உதவியாளரை அழைத்தார். 12 வருடங்களாக மடாலயத்தில் தியானம் செய்யும் ஒரு துறவியை சதுரங்க பலகையுடன் அழைத்து வா என்றார். துறவி வந்தார். அவருக்கு சதுரங்கம் சிறிது தெரியும். ஆனால் 12 வருடங்களாக அவர் ஒரே அறையில் தியானத்தில் மூழ்கியிருந்தார். உலகையும் சதுரங்கத்தையும் மறந்திருந்தார். குரு துறவியை பார்த்து, துறவியே, இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. நீ இளைஞனிடம் தோற்றால் இந்த வாளால் உன் தலையை வெட்டுவேன். ஆனால் நீ சொர்க்கத்தை அடைவாய், கவலைப்படாதே என்றார். பிறகு இளைஞனை பார்த்து, நீ சதுரங்கத்தில் முழுமையாக மூழ்குவாய் என்று கூறினாய். இப்போது முழுமையாக மூழ்கு. நீ தோற்றால் உன் தலை வெட்டப்படும். ஆனால் உனக்கு சொர்க்கம் இல்லை. நீ நரகத்துக்குத்தான் செல்வாய் என்றார். இளைஞன் நடுங்கினான். வியர்வை வழிந்தது. இது வாழ்வா சாவா என்ற கேள்வி. அவன் தப்பி ஓட நினைத்தான். ஆனால் அவன் ஒரு சாமுராய். கௌரவம் அவனை தடுத்தது. விளையாட்டு தொடங்கியது. முதலில் இளைஞனின் மனம் கலங்கியது. ஆனால் மரணம் அருகில் இருந்ததால் எண்ணங்கள் நின்றன. சிந்தனைக்கு இடமில்லை. அவன் விளையாட்டில் முழுமையாக மூழ்கினான். மரணத்தையும் வாழ்க்கையையும் மறந்தான். போக போக அவன் அற்புதமாக விளையாடினான். துறவி தோற்கத் தொடங்கினான். இளைஞனின் பார்வை தெளிவடைந்தது. அவன் முன்னால் 5 காய் நகர்தல்களை பார்க்க முடிந்தது. வெற்றி அவனுக்கு உறுதியாகியது. அப்பொழுது இளைஞனின் தெளிவான கண்கள் துறவியை பார்த்தன. துறவியின் முகம் ஒரு மலர் போல் இருந்தது. 12 வருட தியானம் அவரை தூய்மையாக்கியிருந்தது. அவரது கண்கள் வானீலமாக ஒளிர்ந்தன. இளைஞனுக்கு கருணை பிறந்தது. நான் இறந்தால் எதுவும் இழக்கப்படாது. ஆனால் இந்த துறவி இறந்தால் ஒரு அழகு அழிந்துவிடும் என்று நினைத்தான். அவன் தெரிந்தே தவறாக காய்களை நகர்த்தினான். துறவியை வெல்ல வைக்க அந்த நொடியில் குரு சதுரங்க பலகையை கவிழ்த்தார். சிரித்தபடி, இங்கு யாரும் தோற்கவில்லை. நீங்கள் இருவரும் வென்றுவிட்டீர்கள் என்றார். குரு இளைஞனிடம் கூறினார், துறவி ஏற்கனவே சொர்க்கத்தில் இருக்கிறார். மரணத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நீ வென்றது இன்னும் பெரிய வெற்றி. மரணத்தின் அருகாமையில் உன் எண்ணங்கள் நின்றன. தியானம் தன்னிச்சையாக நிகழ்ந்தது. பிறகு துறவியை பார்த்து நீ கருணை உணர்ந்தாய். அது அன்பு. தியானமும் கருணையும் இவை இரண்டும் ஒரு ஞானியை உருவாக்குகின்றன. தியானம் இந்த பூமி,
இங்கு இப்பொழுது. கருணை வானம். நீ தியானத்தில் வேர்களை பரப்பு, உன் கருணை இறக்கைகளாக உயர்ந்து பறக்கும். இளைஞன் மாறிவிட்டான். நான் இனி அதே மனிதன் இல்லை, ஏதோ அதிசயம் நிகழ்ந்துவிட்டது என்றான். குரு கூறினார், தியானம் கருணையை அடைவதற்கு வழி. கருணைதான் வாழ்க்கையின் மலர்ச்சி. இந்த வழியை பின்பற்று. தியானத்தில் ஆழமாகச் செல், கருணையில் உயரமாகப் பர. தியானமும் கருணையும் உங்கள் வாழ்க்கையின் வேரும் இறக்கையும். இந்த கதை உங்கள் இதயத்தில் தங்கட்டும். தியானத்தில் வேர்களை பரப்புங்கள், கருணையில் இறக்கைகளை விரியுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.